வணக்கம் பசங்களா, இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான டாபிக் பார்க்க போறோம். சோ ப்ரீவியஸ் வீடியோஸ்ல நம்ம ஆந்தருடைய ஸ்ட்ரக்சர் பத்தி டீடைல் அனாலிசிஸ் பண்ணிருந்தோம். அதே மாதிரி how the pollen grains are formed. ஓகே, சோ அந்த क्वेश्चनக்கு டீடைலான ஒரு ஆன்சரை நம்ம பார்த்திருந்தோம். சோ இன்னைக்கு வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா female reproductive structure. Okay, so female reproductive structure is called what guys? It is called as pistil, right? So உங்களுக்கு ரிமெம்பர் பண்றேன்னா, so the female reproductive organ is called pistil. So pistil ku வந்து three parts are there, right? Stigma, style and ovary. So we have stigma, style, அப்புறம் ovary. Okay, so இந்த ovary தான் வந்து okay, so இந்த ovary ல தான் என்ன இருக்கு? ovary ல தான் நம்மளுடைய eggs are present. Correct? So female eggs are present in the ovary. So அதோட pollen grain ல இருக்கிற ரெண்டு male gametes. சோ இப்போ நீங்க வந்து pollen grain உடைய டீடைல் ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு தெரியல அப்படின்னா இமிடியேட்டா என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோஸை பாருங்க. ஓகே, so that you will get a great clarity about it. ஓகே, சோ இப்போ ஓவரியில என்ன இருக்குன்னா eggs are present, which is nothing but ovules. ஓகே, சோ ஓவரியில என்ன இருக்கு? ovules are present. சோ இந்த ovules ஓட மேல் கேமெட், அதாவது two male gametes are present in the pollen grain. சோ இது ஆல்ரெடி எப்படி ஃபார்ம் ஆயிருக்கு இது எல்லாமே நான் வந்து ப்ரீவியஸ் வீடியோல நான் டிஸ்கஸ் பண்ணிருக்கேன். So இந்த ரெண்டு மேல் கேமெட் வந்து இந்த ஓவியலுக்குள்ள போய் it is going to fuse. Okay, அப்பதான் வந்து fertilization நடக்கும். That's why it's called as double fertilization, because it has two male gametes, right? So அதனால தான் இது double fertilization. So இது எல்லாமே நமக்கு தெரிஞ்ச கான்செப்ட்ஸ் தான். So இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா இந்த ஓவியலுடைய ஸ்ட்ரக்சர். ஓகே, இந்த ஓவியலுடைய டீடைல் ஸ்ட்ரக்சர் தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். சோ இப்போ நீங்க பாக்குற இந்த இமேஜ் தான் வந்து ஓவியூல். Okay, so இந்த wall தான் வந்து ovary wall. Okay, so this is the ovary wall. So in the ovary wall you have some cushion like structure. Okay, that cushion like structure is called as placenta. Okay, so this is called as placenta. So placenta na enadhu? It is a cushion like structure. It is a cushion like structure. So in the placenta la தான் வந்து நம்ம ovules வந்து attach ஆயிருக்கும். Okay, because எப்படி ovules வந்து வெறுமா எப்படி அட்டாச் ஆயிருக்கும்? So it needs some kind of cushiony like structure. அப்பதான் அந்த ஸ்ட்ரக்சரோட ovule வந்து அட்டாச் ஆயிருக்கும். இப்போ நீங்க பாக்குற இந்த bulb or like இந்த bulb like structure, so இந்த structure தான் வந்து ovule. Okay, but அப்ப இது என்னது? What is this part? So this is called as funicle. This stalk like structure, this stalk is called as funicle. ஓகே, சோ நான் இப்ப ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ரஃபா உங்களுக்கு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் இந்த சைட்ல வந்து கீவேர்ட்ஸ், அதாவது நம்ம நீட் எக்ஸாம்க்கு தேவைப்படுற கீவேர்ட்ஸ் இதுல எழுதிட்டு தென் ஐ வில் கிவ் யூ தி டெஃபினிஷன்ஸ் ஆல்சோ. ஓகே, சோ ஃபர்ஸ்ட் வந்து நீங்க கவனிங்க, சோ தட் வில் கெட் a rough idea. ஒரு ரஃப் ஐடியா தெரிஞ்சிடுச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து இந்த ஒரு கீவேர்ட்ஸையும் நம்ம வந்து டெக்ஸ்ட் புக்ல மார்க் பண்ணி படிச்சிடலாம். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் நம்ம கான்செப்ட்க்கு வருவோம். சோ இந்த ஸ்டால் லைக் ஸ்ட்ரக்சர் பேர் தான் ஃபியூனிக்கல். சோ நம்ம ஓவியல் வந்து பிளாசென்டாவோட அட்டாச் ஆகிறதுக்கு தேவைப்படுற ஒரு ஸ்ட்ரக்சர் தான் ஃபியூனிக்கல். ஓகே, சோ ஓகே, இந்த ஃபியூனிக்கல் ஸ்ட்ரக்சர் கிளியர் ஆயிடுச்சு. இப்போ இந்த பல்ப் லைக் ஸ்ட்ரக்சர் பேர் தான் ஓவியூல். ஓகே, சோ திஸ் என்டையர் ஸ்ட்ரக்சர் இஸ் கால்ட் as ஓவியூல். ஓவியூல் இப்போ ஜெனரலா ஓவியூல் அப்படின்னு சொல்லிடுறோம். பட் நம்ம இப்போ வந்து கிளாஸ் 12க்கு வந்துட்டோம். கரெக்டா? சோ நமக்கு வந்து இப்போ சயின்டிபிக் டேர்ம்ஸ் தெரியணும். எக்ஸாக்ட்டா அது என்னது? ஓவியூலுக்கு பேரு மெகா ஸ்போர். Okay, or you can call it as megasporangium. Okay, so what is the technical name for ovule guys? It is megasporangium. So ovule வந்து megasporangium னு சொல்லலாம். இப்போ ovule உடைய ஸ்ட்ரக்சரை இப்ப டீடைலா பார்க்கலாம். ovule வந்து ரெண்டு போல் இருக்கு. ஒரு ovule எடுத்துக்கிட்டீங்கன்னா மேல ஒரு சைடு இருக்கு, கீழே ஒரு சைடு இருக்கு. கரெக்டா? மேல ஒரு சைடு இருக்கு, கீழே ஒரு சைடு இருக்கு. இந்த மேல இருக்கிறது எப்பவுமே C ன்னு ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க, கீழே இருக்கிறத M அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. அது என்னது CM? C stands for chalazal end, chalaza. M stands for micropyle. Okay, so C stands for chalaza, M stands for micropyle. So இது ரெண்டுமே வந்து two poles. இது எப்படி நம்ம ஒரு earth எடுத்தா north pole, south pole அப்படின்னு ஸ்ப்ளிட் பண்றோம் இல்லையா? அதே மாதிரி தான் நம்ம ovule என்ன சொல்ல போறோம்? C pole, M pole. C பேரு chalaza, M பேரு micropyle. சோ இந்த மைக்ரோபைல் வழியா தான் நம்ம போலன் டியூப், அதாவது போலன் டியூப் வழியா தான் மேல் கேமெட்ஸ் வந்து ரிலீஸ் ஆகும். கரெக்டா? சோ அந்த போலன் டியூப் வந்து இப்படி வந்து உள்ள வந்து இன்சர்ட் ஆகும். சோ இந்த எண்ட் பேர் தான் மைக்ரோபைலர் எண்ட். ஓகே, what is the end where the pollen tube will get inserted? Okay, so the pollen tube entry takes place.
Where it takes place? It takes place in the micropylar end. Clear? Okay. இப்போ இந்த ovule வந்து we have some kind of coat. இப்போ எப்படி சீடுக்கு வந்து சீட் கோட் இருக்கு இல்லையா, அதே மாதிரி ஓவியூலுக்கும் வந்து ரெண்டு கோட் இருக்கு. ஓகே, இப்போ பாத்தீங்கன்னா ரெண்டு ஃபிளாப் இருக்கு. So this is called as outer integument, this is called as inner integument. எதுக்கு அந்த கோட் இருக்கு? Just for protected. Okay, just for protection purpose we have two layers of protection. Okay, so one is called as integument, the inner one is called as inner integument. So இது ரெண்டுமே வந்து layers for protection, அவ்வளவுதான். Clear? So outer integument, inner integument. அதுக்கு அப்புறம் ஓவியல் குள்ள இருக்கிற இந்த ஸ்ட்ரக்சர், what is these cells? Okay, so this mass of parenchymatic cells. Okay, so this is a mass of chymatous cells. Okay, so mass of parenchymatous cells. So these cells are called nucellus. Okay, so the mass of parenchymatous cells which is present inside the ovule is called as nucellus. So இது எல்லாமே வந்து ஒரு செல். ஓகே, சோ நான் என்ன சொன்னேன் ஆல்ரெடி, போலன் டியூப் வந்து என்டர் ஆகும் இதுக்குள்ள. இங்க தான் வந்து நம்ம மேல் கேமெட்டை ரிலீஸ் பண்ணோம், ரெண்டு மேல் கேமெட். ஓகே, சோ இந்த இவ்வளவு செல்ஸ் இருக்கு, there are around millions of cells inside. அதுல ஒரு செல்லோட மட்டும் தான் it is going to fuse. Okay, and the lucky cell, that lucky cell is called as MMC, micropore mother cell, MMC, correct? Or pollen mother cell அப்படினு பார்த்தோம். அதே மாதிரி தான் இதுக்கு வந்து MMC stands for megaspore mother cell. இது female structure, right? So அதனால megaspore. In male it is going to be microspore mother cell. Clear? So இதுல வந்து ஒரு particular cell மட்டும் MMC ன்னு சொல்லலாம். So அத நான் என்ன பண்றேன், I'll just highlight it with a red marker. Suppose இந்த செல் தான் இந்த ரெட் ன்னு அசியூம் பண்ணிப்போம். So இந்த செல், this cell is called as MMC. That is megaspore mother cell. Megaspore mother cell. So megaspore mother cell haploid and diploid. It is diploid. Okay, இது diploid தான், haploid கிடையாது. Diploid cell தான் அது. So 2n. அப்பதான் வந்து ஃபர்தரா வந்து ப்ராசஸ் இருக்கு. ஓகே, ஃபர்தரா ப்ராசஸ்லாம் இருக்கு, அதை வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோல சொல்றேன். So megaspore mother cell is a diploid cell. Okay, remember that. It's a 2n. So the megaspore mother cell is one of the parenchymatous cells. So இது எல்லாமே nucellus. உள்ள இருக்கிற எல்லா செல்லும் பேரும் nucellus. அதுல ஒரு செல் மட்டும் தான் the lucky cell, which is going to fuse with the male gamete. So அது பேர் தான் MMC, which is megaspore mother cell. Clear? Okay. So இப்ப நம்ம என்னென்ன பார்த்தோம்னு ஒரு ரீகேப் பார்த்தலாம். So எதெல்லாம் important keywords அதையும் வந்து நான் ஹைலைட் பண்ணிடுறேன், so that you can refer it from NCERT textbook. So நம்ம textbookல என்ன கொடுத்திருக்காங்கன்னா placenta. So what is placenta? You should know. Second வந்து funicle. Third வந்து ஒரு பாயிண்ட் நான் மிஸ் பண்ணிட்டேன், hilum. அதுவும் நம்ம textbookல கொடுத்திருக்கான், HILUM, that is hilum. That is nothing but the point. Okay, the point where the ovule gets attached to the funicle, that position is called as hilum. இந்த location தான் hilum. So இந்த வேர்டையும் ரிமெம்பர் பண்ணிக்கணும். So ஸ்டார் போட்ட வேர்ட்ஸ் எல்லாமே இம்பார்ட்டன்ட். இது எல்லாமே MCQல வர நிறைய சான்சஸ் இருக்கு. ஓகே, சோ பிளாசென்டா என்ன தெரியணும், ஃபியூனிக்கல்னா என்னன்னு தெரியணும், ஹைலம் வந்து அந்த பாயிண்ட் ஆஃப் அட்டாச்மெண்ட் ஆஃப் தி ஓவியூல் வித் ஃபியூனிக்கல். ஓகே, சோ தட் இஸ் கால்ட் அஸ் ஹைலம். சோ இந்த வேர்டும் தெரியணும். அடுத்தது நியூசெலஸ். ஓகே, நியூசெலஸ் ஹாப்ளாய்டா டிப்ளாய்டா? லாஜிக்கலா யோசிக்கணும். லாஜிக்கலா யோசிச்சாலே இதுக்கு ஆன்சர் தெரியும். நமக்கு தெரியும் மெகாஸ்போர் மதர் செல் வந்து டிப்ளாய், அதுவே ஒரு நியூசெலஸ் தானே. இந்த செல்லுல அது ஒண்ணு, அப்ப எல்லாமே டிப்ளாய்டா தானே இருக்கும். சோ நியூசெலஸ் இஸ் ஆல்சோ டிப்ளாய். ஓகே, சோ இந்த மாதிரி தான் கேட்பாங்க. இந்த மாதிரி கொஞ்சம் யோசிச்சாலே நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். பட் அதுக்கு கான்செப்ட் கிளியரா தெரியணும். சோ நியூசெலஸ் இஸ் டிப்ளாய்ட். அதுக்கு அடுத்தது மெகாஸ்போர் மதர் செல்லும் டிப்ளாய்ட். சோ தட் இஸ் ஒன் அமங் த செல். அப்புறம் இன்டெகுமெண்ட், வெரி இம்பார்ட்டன்ட் கீவேர்ட். அவுட்டர் இன்டெகுமெண்ட், இன்னர் இன்டெகுமெண்ட். ஓகே, சோ ஓவியூலடி இன்னொரு பேர் என்ன, மெகாஸ்பொராஞ்சியம். தட் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். ஓவியூல்னு கொடுக்க மாட்டான், மெகாஸ்பொராஞ்சியம்னு கேட்பான். அப்ப நமக்கு தெரியணும், ஓகே மெகாஸ்பொராஞ்சியம்னா ஓவியூல், அவ்வளவுதான். சோ மெகாஸ்பொராஞ்சியம் இஸ் ஆல்சோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கிளியர்? சோ நான் ஸ்டார் போட்ட எல்லா வேர்ட்ஸுமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அப்புறம் சார்லசல் அண்ட் மைக்ரோபைலரி. ஜெனரலா வந்து நீங்க ரொம்ப ஹையரா பாட்னி எல்லாம் படிக்கிறீங்க அப்படின்னா ஒரு ஓவியூல் ஸ்ட்ரக்சர் போட்டு CM அப்படின்னு மார்க் பண்ணுவாங்க. C stands for Charlesel, M stands for micropyle. So this is the entire structure of ovule. Okay, நான் இவ்வளவு சொன்னது எல்லாமே ovule, ஓவரிக்குள்ள இருக்கிற ovule ஸ்ட்ரக்சர். Okay, so இப்ப அடுத்த வீடியோல we are going to study about megasporogenesis. Microsporogenesis தான் வந்து male gametophyte production, pollen grain.
அதே மாதிரி மெகாஸ்போரோஜெனிசிஸ் ஆல்சோ we are going to see the female gametophyte production. சோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஃபர்டிலைசேஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி நேச்சர் வந்து எல்லாத்தையும் முடிச்சிடும். போலன் கிரெயின் ரெடியா இருக்கும், ஃபீமேல் கேமிட்டோஃபைட் ரெடியா இருக்கும், இது எல்லாமே ரெடியா இருக்கணும். அப்பதான் பாலினேஷன் நடந்த உடனே ஃபர்டிலைசேஷன் நடக்கும். கிளியர்? சோ அடுத்த வீடியோல இம்பார்ட்டன்டான டாபிக் மெகாஸ்போரோஜெனிசிஸ் பார்க்க போறோம். இதை முடிச்சுட்டு அடுத்த வீடியோ சேர்த்து பார்த்தாதான் நமக்கு கம்ப்ளீட் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். ஓகே, சோ அடுத்த வீடியோல சந்திக்கிறேன்.